ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு டாப்ஸ் அண்ட் அப்படின்னா நம்ம தனுஷ் நான் வந்து பண்ண லோகேஷ் கனகராஜ் சார் கூட வந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்து வெளியாகிட்டு ஸோ ரூமர்ஸாக இருக்குது, இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ ஆஃப்டர் கைதி டூக்கு அப்புறம் வந்து பண்ணால் தனுஷ்னா கூட 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸில் வந்து பண்ணால் அனிருத் சார் மியூசிக்கில் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் டேரக்ஷனில் வந்து பண்ணால் நம்ம தனுஷ்னா நடிக்க போகிறாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமில் ஒரு டேரக்டர். ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி படம் என்ன மாதிரி படம் ப்ரோ இருக்க போகிறாரு, இப்போ வந்து அவர் நிறையா வந்து இந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி விஷயம் தான் படமாக எடுப்பார். பட் இந்த டைமில் என்ன மாதிரி படம் எடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்ஸு கேங்ஸ்டர் தாண்டி ரொமான்டிக் ஃபிலிம் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து விளையாட்டுருக்கு. ஸோ இது முழுக்க ரொமான்டிக் ஃபிலிமாக வந்து இருக்க போது தனுஷ்னாவோட படம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்டர் தீனா அவர்கள் வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் தனுஷ்னா கூட தனுஷ்னா டேரக்ஷனாக நடிக்கிறது வந்து பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ்னாவோட இட்லி கடையாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் சரி, இப்போ நமக்கு வேறு திரைப்படமாக இருக்கட்டும் சரி, தேரேஷ்குமே இருக்கட்டும் சரி, பயங்கரமான ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.